ப்ரைஸ் உங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி ரிசரக்ஷன் டே. இந்த உயிர்த்தெழுந்தனாலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு நம்ம ஏசப்பா உயிரோடு இருந்தனால அவர் மறித்தாலும் அவர் உயிரோடு இருந்துட்டார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு இருந்தனால தான் இன்றைக்கி நம்ம ஈஸ்டர்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பைபிள் வர்ஸ் படிச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போ சொல்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது எனக்கு நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன் வேர்ஸ். இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். திருப்பம் சொல்கிறேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இதில் என்ன போட்டிருக்குன்னா, அவர் இந்த இன்சிடென்ட் தெரியும், நான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்திரீகள் ஏசப்பா அடக்கம் பண்ணிடுறாங்க, அந்த கல்லறை இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த தேவதூதன் சொல்கிறாரு, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்துட்டார். அவர் இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு அவர் உயிர் தெழுந்துட்டார். அவர் அடக்கம் பண்ணாலுமே அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஏசு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அவங்க டிசைபிள்ஸ் கிட்டலாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நான் மறிப்பேன், ஆனால் நான் 3ஆவது நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏசப்பா சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியல. அதுக்கப்புறம் ஏசப்பா மறிச்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மறிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏசப்பா இறந்துட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்களுக்கு ஏசப்பா சொன்னதை அவங்க நினைவு கூறவே இல்லை. அதை அவங்களுக்கு அவங்க நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவர் எழுந்ததுக்கப்புறமா அவங்கள எழுந்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு தெரியுது, ஏசப்பா ஏற்கனவே சொன்னாரே, நான் மறிப்பேன், அதனால் உயிர்த்தெல்லாம் ஏற்கனவே சொன்னாரே, நான் அப்போ தான் உங்களுக்கு நினைவு வருது. ஸோ ஏசப்பா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏதோ உயிரோடு இல்லாத தேவனோ, ஏதோ செத்த தேவனோ, இல்லை ஒரு படத்தில் வரைஞ்ச தேவனோ, இல்லைன்னா ஒரு சிலையில் இருக்க சிலை தேவனோ, இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய கைமன தேவனோ அப்படின்னா நம்ம ஆராதிக்கல. நம்ம ஆராதிக்கிற தேவனாக உண்மையுள்ள தெய்வம், உயிரோடு இருக்கார். அவர் செத்த தெய்வனும் கிடையாது. அவர் சிலுவையில் மறிச்சார், ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். அவர் சிலுவையில் மறிச்சதோட கிடையாது. செத்த தேவன் தான் நம்ம ஆராதிக்கணும். உயிரோடு இருக்க தேவன் தான். அவர் உயிரோடு இருக்கார், நம்ம கூட வாசம் பண்ணுறாரு, நம்ம கூட பேசுகிறாரு. அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருந்தார். நம்ம மேலே உள்ள அன்புனால தான் அவர் சிலுவையில் மறிச்சார். அவர் சிலுவையில் மறிக்க அவர் எந்த பாவமே செய்யலை, ஆனால் நமக்காக மறிச்சார். ஆனால் மறிச்சதோடு இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் மரணத்தை ஜெயித்தார். அதுக்கு ஆதாரமாக தான் இருந்தான். பிசாசு நினச்சானே, அதுதான் ஏசப்போட கதை காலி. அவர் இறந்து போயிட்டார். இதுக்கு மேலே என்ன நடக்க போது நான் நினச்சிட்டு இருந்தேன். 3ஆவது நாள் எழுந்து பிசாசு வெட்கம் அடைஞ்சிட்டான். இந்த மாதிரி இறந்துட்டாருன்னாச்சு, இப்படி உயிரோடு இறந்துட்டாருன்னு வெட்கப்பட்டான். ஏசப்பா அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுட்டார். அவர் செஞ்ச மிகப்பெரிய அற்புதமே தான். அவர் உயிர் தெழுந்த மறிச்சார். ஆனால் அவர் அதோடு இல்லை, 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவர் எவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன்னு தெரியுமா? நம்ம ஆராதிக்க தேவன் ஏதோ பவரே இல்லாத தேவன் கிடையாது, சர்வ வல்லமை உள்ள தேவன். எவ்வளோ அற்புதம் நமக்காக செஞ்சுருக்காரு. நம்ம தேவைகளை சந்திக்கிறாருன்னு, என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம பாதுகாக்கிறார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மருத்துவ அருளி செய்வேன்னு சொல்லியிருக்கார். ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிறாரு, நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார், நம்மளோட வியாதிக்கு கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மாற்றுறார். அவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் நமக்காக எவ்வளோ அற்புதங்கள் செய்கிறாரு. அதை நினச்சி நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஏசப்பா, நீங்கள் எனக்காக சிலுவையில் மறிச்சிங்களே, ஆனால் உயிரோடு எழுந்து இப்போ ஜீவிக்கிறீங்க ஏசப்பா, என் கூட பேசுகிறீங்களே ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பான்னு நம்ம சொல்லணும். அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்துட்டார். அதனால தான் நம்ம உயிர் தெழுந்தனால்னு சொல்லி சந்தோஷம் கொண்டாடணும். ஸோ இப்போ நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஏசப்பா நீங்கள் உயிர் தெழுந்துட்டீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. பாவங்களை மன்னிச்சிட்டிங்க ஏசப்பா, மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தது தேவன் நாங்கள் ஆராதிக்கிறோம்னு சொல்லி நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையும் ஏசப்பா நீங்கள் மறிச்சிங்க ஏசப்பா, எங்கள் பாவங்களுக்காக நீங்கள் மறிச்சிங்க ஏசப்பா. ஆனால் மரணத்தை ஜெயித்து நீங்கள் எந்திரிச்சிங்க ஏசப்பா. அவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏசப்பா. உங்களை நாங்கள் ஆராதிக்க
உங்களை நாங்கள் ஆராதிக்கிறதில்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏசப்பா. உங்களை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கோம் ஏசப்பா. நீங்கள் எங்களை அப்பா மாதிரி ஏசப்பா. எவ்வளோ நீங்கள் எங்களை நல்லா வச்சுருக்கீங்க ஏசப்பா. எத்தனையோ பேர் ஏசப்பா சாப்பாடு இல்லாமல் உடை இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து எங்களை நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கா நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. இந்த வெயில் மசிப்பா இருந்தேன் இந்த வீட்டில் இருந்தால் நான் நல்ல ஏசப்பா எனக்கு இருக்கிற ஏசப்பா. நீங்கள் உயிருள்ள தெய்வமே ஏசப்பா. எனக்காக அப்பா செய்கிற தெய்வமே ஏசப்பா. இந்த வெயில் மசிப்பா தேவையோடு இருக்க ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க என்ன தேவையில் இருந்தாலும் அவங்களோட தேவைகளை சந்திங்க ஏசப்பா. உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் மாற்றுங்க ஏசப்பா. உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.